வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். முதல்ல நம்ம இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சுங்கிறத பார்த்தலாம். நம்ம நேற்று லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பன் 24,835. நம்ம என்ன பையபோ சொல்லியிருந்தோம்? 24,742 நார்மல் மார்க்கெட் ஓப்பன் 24,742க்கு சப்போர்ட் எடுக்கும். அங்கிருந்து 24,805 போகும்னு சொல்லியிருந்தோம். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 24,696க்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா 24,566 போகும்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் மேலே போச்சுன்னா 24,920, அதாவது 24,920 ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். லெவல் ஆட்டோமேட்டிக்காக எதுவும் மார்க் பண்ணிக்கும். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இம்மிடியட்டா அதோட சப்போர்ட் வந்து 24,714 நம்ம சொன்னோம் இல்லைங்களா? சாரி 24,742, சாரி 24,742. அதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 9:30 கேண்டிலோட க்ளோஸ் 24,43. அங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் 24,886 வரைக்கும் போச்சு. அதோட டார்கெட் நம்ம 24,805 சொல்லியிருந்தோம். இந்த ஆரஞ்ச் லைன் சொல்லியிருந்தோம். அது வரைக்குமே மார்க்கெட் போச்சு. அகைன் இங்க ஒரு சப்போர்ட் 24,735 லோ எடுத்துட்டு மறுபடியும் அதே டார்கெட் போச்சு. கண்டினியூவா போயிட்டே இருந்தது. அந்த 24,742ங்கிறது சப்போர்ட்டா எடுத்து இந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டே தான் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா 3 மணி, அதாவது 2:10க்கு மேல க்ளோஸ் வைக்குது. அதாவது பையபோ மறுபடியும் எக்ஸாக்டா சிக்கல் நம்மளது க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. நம்ம இங்கதான் நம்ம ஆட்டோ ட்ரேடிங்ல என்ட்ரி கொடுத்துருப்போம். 3 மணிக்கு விழுந்திருக்குது. 3 மணிக்கு விழுந்ததுன்னா நம்ம 3:05க்கு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? அப்படி எடுக்கும்போது இன்னைக்கு ஆக்சுவலா சின்ன லாஸ் தான். பை சைடு செல் சைடு ரெண்டுமே இருக்குது. பை சைடு பேப்பர்ல ஓடும், செல் சைடு வந்துட்டு ரியல்ல தான் போயிட்டு இருக்கு. பை சைடு பாத்தீங்கன்னா 24,400 கால் ஆப்ஷன் 258 ரூபாய் 70 பைசாக்கு எடுத்தது. 14 பாயிண்ட் கம்மியா க்ளோஸ் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் இறங்கிருச்சு இந்த இடத்துல. அதனால இமீடியட் செல் ரிவர்சல் சிக்னல் இருந்துச்சு 3:20க்கு. ஆனா 3:10க்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிட் நம்மளதுல ஆயிரும். இதே செல் சைடு பாத்தீங்கன்னா நம்ம செல் பண்ணதுல ஹெஜோட தான் பண்ணியிருப்போம். 119.20க்கு 24,509 புட்டு செல் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் தான் அவ்வளவு இறங்கினாலுமே அந்த அதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையவே இருக்கும். 3 பாயிண்ட் மட்டும் இதுல லாஸ்ட். இதுல ஆக்சுவலா 300 குவான்டிட்டி. இது ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக் ட்ரேட். ஆக்சுவலா இது சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக் ட்ரேடு இங்க இருக்கும். இது ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக் ட்ரேடு 840 ரூபா நெட் லாஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ். இது கூட தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு. பெர்ஃபெக்டா சப்போர்ட் எல்லாமே எடுத்தது. கடைசியா செல்ல க்ளோஸ் ஆச்சு. பட் டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு டைம் இல்லாதனால அதை அங்கோட நின்றுச்சு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,646ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த க்ளோஸ்ல இருந்து நாளைக்கோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா பையபோ அப்படிங்கிறது 24,000 ஃபர்ஸ்ட் நார்மல் பையபோ. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு நார்மல் பையபோ 24,636க்கு மேல, அதாவது இங்கேயே ஓப்பன் ஆகி நியூட்ரல் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சாலே 5 மினிட்ஸ் கண்டிப்பா க்ளோஸ் வச்சாலே 24,636 பையபோவா இருக்கும். அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 24,768. ஓகேங்களா? அதுக்கடுத்த பையபோ சப்போஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு 24,338 சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து அங்க இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 24,470, செகண்ட் டார்கெட்டா 24,590 இருக்கும். 24,590. சப்போஸ் கேப் அப்ல பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி மேல போச்சுன்னா 24,910
19 மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட் 25,066 25,187 டார்கெட்டா இருக்கும். இது பை சைடு. இப்போ லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நாங்கள் எதையும் எங்கேயும் வாங்க சொல்லலை. இது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் உங்களோட அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிட்டு பை பண்ணுறது செல் பண்ணுறது பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல் சைடு எப்படி ரியாக்ட் ஆகுன்னு பார்க்கலாம். நார்மலான செல் பிலோ அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 24,874 டிஸ்டன்ஸ் இருக்குது. 24,874 இருக்கிற ரெசிஸ்டன்ட் டார்கெட் வந்து 24,768. சப்போஸ் கேப் அப்ல ஓபன் ஆச்சுன்னா 25,172 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதோட டார்கெட் 25,066, 24,919 இருக்கும். சப்போஸ் கேப் டவுன்லயே ஓபன் ஆகி போச்சுன்னா 24,591 கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட் 24,470. நெக்ஸ்ட் டார்கெட் 24,313. சாரி 323. இதான் நாளைக்கோட லெவல்ஸ். லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் நாளைக்கு மார்க்கெட்டு இருக்கலாம். இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்படி வேணாலும் போனாலும் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாம்.